எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. வெல்கம் பேக் டு அமாவாசை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா விவசாயி திரு நந்தகுமார் ஐயா அவர் தான் பார்க்க வந்திருக்கோம். அவர் எதுக்காக பார்க்க வந்திருக்கோன்னா அவர் பேர்ல மட்டும் இல்லாம அவர் வயலும் பார்த்தா நந்தவனம் போல அது காய்ச்சலிக்கிறார் அழகான பூச்செடிகளோட. இன்னைக்கு நம்ம இந்த இட்லி ஒரு பயிரிடுறாரு. இதில் அவருக்கு லாபம் கிடைக்குதா இல்லையா, எவ்வளோக்கு இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு, இது வரைக்கும் எவ்வளோ லாபம் பார்த்துக்காரு, அதான் பார்க்க போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இனிமேல் நாங்கள் ஆர்விஎஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்திருக்கோம். உங்கள் சார்பாகவும் இந்த பார்க்கும் நேயர்கள் சார்பாகவும் உங்களோட அறிமுகத்தோடு ஆரம்பிச்சிருங்க. வணக்கம், என் பேர் நந்தகுமார், பெருவலநல்லூர். இந்த செடி வைக்க ரொம்ப சிரமப்பட்டு தான் வச்சேன். இப்போ 2 வருஷம் ஆகுது செடி வச்சு. இப்போ தான் பூ வர ஆரம்பிக்குது. நம்மளையும் தான் உரம் வச்சு மருந்து அடிக்கணும். 2 வருஷமாக அதை பண்ணிகிட்ருக்கீங்களா? ஆமாம், பில்லை வெட்டிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் சரியானபடி பூ எடுக்கலை. ஒரு 3-4 தடவை தான் எடுத்திருப்பேன். இதில் இது எப்படி மழையை சார்ந்திருக்கீங்களா இல்லை போர் ஏதாவது போட்டு? போர் போட்டிருக்கோம். வேறு ஏதாவது இந்த பூவை தவிர இட்லி பூவை தவிர வேறு ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்களா? சம்மங்கி போட்டிருந்தேன் இதுலேயே. இப்போ சம்மங்கி அழிச்சிட்டு தான் இட்லி பூ வச்சேன். மற்றவங்கெல்லாம் கரும்பு நெல் இதுமாரி போட்டுட்ருக்கும்போது நீங்கள் ஏன் இதை சூஸ் பண்ணீங்க? பார்த்தீங்கன்னா இதில் மாதம் இதில் அமௌண்ட் வரும் உங்களுக்கு. கணக்கு பண்ணி பார்த்தேன். இப்போ இது கரும்பில் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது. நெல்லில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருது. இதில் பார்த்தீங்கன்னா மாதம் இல்லை நம்ம வாரம் கூட காசு வாங்கிக்கலாம் பூ சந்தையில் போட்டோம்னா. அதனால் கணக்கு பண்ணி வச்சுருக்கேன். அதோட இது 3 மடங்கு வருமானம் வருது. இதெல்லாம் எங்கேயா போய் விற்கிறீங்க? இங்கே ஸ்ரீரங்கம்னு இருக்குது, அங்கே போவோம் சந்தைக்கு. இங்கே போலூர்லேயே ஒரு கடை பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த கடையிலேயே அங்கே ஸ்ரீரங்கம் ரேட்டு எடுத்துக்கிறாங்க. உங்களை பார்த்து இதுமாரி வேறு யாராவது சுற்றி? இன்னும் வைக்கல, ஒன்றும் முயற்சி பண்ணல யாரும். நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், இந்த வாங்கிங்கடான்ட்டு தம்பிங்களை. பூச்சிகள் ப்ராப்ளம் ஏதாவது வருதாயா? பூச்சி கண்டிப்பாக வருது. இந்த பாருங்கள், பூச்சிலாம் அதுமாரி வரும். நோய் மருந்து அடிக்கணும். நோய்கள் அதுக்கான எல்லாம் வருது. மருந்து என்ன மருந்து? இந்த கீழே இந்த காய் இது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் குருணை மருந்து வாங்கி வைப்போம். கலப்புரம் இல்லை டிஏபி இதுமாரி விற்கலாம். மேலே ஸ்ப்ரே பண்ணுறது மோனோகொட்டை பஸ்ஸு இதுமாரி ஏதோ ஒரு டானிக்கை அது சேர்த்து கொடுக்கலாம். மழை வெயில்லாம் இது தாங்குமா? அப்படி கண்டிப்பாக தாங்கும். 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மழை ஃபுல்லாக பெஞ்சிக்கிட்டு இருந்த இந்த டைமு பார்த்தீங்கன்னா வாய்க்காலையும் தண்ணி பிறண்டு தான் வந்தது, ஃபுல்லாகவே வந்தது. இந்த 3 மாதமாக தண்ணியிலே தான் நின்றுச்சு செடி, ஒன்றும் ஆகலை. ஆனால் என்ன கணக்கில், கிலோ கணக்கில் வாங்கிக்கலாம்? எப்படி கிலோ கணக்கு தான். கிலோ 150 ரூபா வரலையும் போகும். நமக்கு பெனிஃபிட் 50 ரூபா இருந்தால் கூட பெனிஃபிட் தான். எவ்வளோ இடையா போட்டிருக்கீங்க? அதிகபட்சம் உங்களுக்கு ஈல்டு எவ்வளோ கிடச்சிருக்கு? 100 கிலோ 80 கிலோ பக்கம் ஒரு பெரிய செடியாக இருக்கும்போது எடுத்திருக்கோம். அதிகமாக 1 கிலோ எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? அதான் 150 ரூபா. அதிகபட்சம் 150 ரூபா ஈல்டு போயிருக்கு. 150 ரூபாங்கும்போது 100 கிலோன்னா என்னாச்சு பாருங்க. டெய்லியும் இப்போ எல்லா செடியும் வச்சுருக்கேன்னா டெய்லியும் பறிக்கிற மாதிரி வந்துடும் செடி. டெய்லியும் ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கோங்க, கணக்கு பண்ணுங்க. 100 கிலோ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அது பண்ணுவீங்க? அதான் டெய்லியுமே பறிக்கலாம். இந்த குண்டு முடிஞ்சிச்சுன்னா அடுத்த குண்டு அங்கேயே வச்சுருக்கேன் பின்னால். அப்படியே ரொட்டேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். மொத்தம் இந்த கொரோனா டைமில் விற்க முடியல, வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் கிட்ட எனக்கு 1 லட்ச ரூபா நஷ்டம். இது அப்படியே பிளான்டிங் பண்ணீங்க? சீட்லையா இல்லை, செடியாக வாங்கிட்டு வந்தேன். இது மணப்பாறை பக்கம் கருங்குளம்னு ஒரு செடி 8 ரூபா. உரமெல்லாம் வைப்பீங்களா? கண்டிப்பாக உரமும் வைக்கணும், மருந்து அடிக்கணும். மக்கள் ஏன் இந்த பூவை விரும்பி வாங்குறாங்கயா? எதனால? இதோட பயன்கள் என்ன? இது கோயிலுக்கு தான் அதிகம் யூஸ், சாமிக்கு தான் அதிகமாக போகுது. மாலைங்கள்லாம் இதில் தான் கட்டுறாங்க, எல்லாம் சேர்த்து பூங்கெல்லாம் கலந்து கதம்பம் இதுமாரி. இதோட மருத்துவ பயன்னா தேன் எடுக்கிறாங்க, தேன் பெட்டி வச்சு நல்லாயிருக்கு. அதை ஒன்று கிள்ளிட்டு பார்த்தீங்கன்னா அதில் தேன் வரும், நல்லாவே இருக்கும். செடியோட ஆயில் நம்ம வச்சுருக்க முறை, நம்ம பராமரித்து வச்சுருக்க முறை, அது 5 வருஷமோ 20 வருஷமோ வச்சுக்கலாம். ஆனால் ஆமாம், ஃபுல்லாக அப்படியே தான்.
போர் இந்த பாருங்க அந்த வேப்ப மரம் தான் பைப் லைன் ஃபுல்லாக. இது ஆடு கண்டிப்பாக திங்கும், மாடு திங்காது. இது உள்ளே இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வராது. அடுத்த வயா இருக்கா அவங்க திட்டுவாங்கன்ட்டு கொஞ்சம் பயம். இதுமாரி இருக்கிறதெல்லாம் பறிக்கலாம், இதெல்லாம் நாளைக்கு பறிக்கலாம். இந்த 1-2 மொக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது நாளைக்கு வந்துடும். பாருங்க இதுலேயே பாருங்க இதில் மொக்கு இருக்கும், இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட்டுட்டு அதை மட்டும் பறிச்சுக்கலாம். நிறைய இருக்கும் இந்த பாருங்க, நிறையா இருக்குங்களா இதில் மொக்கு, அதை விட்டுட்டு அப்படியே பறிப்பாங்க, அப்படியே உடச்சு விட்ருவோம். இது மொக்கு அப்படியே தனியாக ஒதுங்கிக்கும், அது மட்டும் வந்துடும். ஒரு ஆள் 7 கிலோ இருப்பாங்க. 7 கிலோ பறிப்பாங்க. எத்தனை மணிக்கு பறிக்க ஆரம்பிப்பாங்க? காலையில் 7:30 மணிக்கு இங்கே வருவாங்க, 11 மணி வரலையும். அதுக்கான கூலியா? 125 ரூபா ஒரு ஆளுக்கு. இப்போ 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. இன்னும் ஹைட் வருங்கிறீங்க. இன்னும் எவ்வளோ ஹைட்டு விட்டாலும் போயிட்டே இருக்கு. அதை வெட்டி விட்டுருவீங்க? ஆமாம், கட் பண்ணணும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு அந்த பொண்ணான நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி. நன்றி. வீடியோ பார்த்தா ஏமாற்ற படமாக